பிரியமானவர்களே, நம்முடைய தமிழிலே ஒரு பழமொழி உள்ளது, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. இந்த அடம்பன் கொடியை பொறுத்த மட்டிலே அது தனியதாக இருக்கின்ற பொழுது அது மிகவும் பலவீனமான ஒன்று. அது இலகுவிலே அறந்து கூடியதுமான ஒரு பலவீனமான ஒரு கொடியாக இருக்கும். ஆனால் இந்த அடம்பன் கொடி நிறைய ஒன்றாக சேர்ந்து அது திரண்டு இருக்கும் பொழுது அது யாராலும் அறுக்க முடியாத அளவுக்கு அது வலிமை பொருந்தின ஒன்றாக இருக்கும் என்பது நாம் எல்லாருமே அறிந்திருக்கிற முடியும். இதே போல தான் எங்களுடைய சபை வாழ்க்கையும் கூட. அங்கே நாங்கள் அடம்பன் கொடி திரண்டிருப்பதை போல நாங்கள் ஐக்கியமுடையவர்களாக சேர்ந்திருக்கின்ற வேளையிலே பிசாசினுடைய எந்த விதமான அழுத்தங்களும் முறித்து விடாதபடிக்கு அல்லது அறுத்து விடாதபடிக்கு நாங்கள் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அடம்பன் கொடிகளைப் போல் இருக்கிறோம். ஆனால் பெயரளவிலே மாத்திரம் அல்லது ஒரு வெளிப்பிரகாரமாக மாத்திரம் நாங்கள் திரண்டவர்களைப் போல இருக்கிறோமே ஒழிய இருதயபூர்வமாக நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக அல்ல. இது ஒரு உண்மையான ஒரு திரட்சியை எங்களுக்கு காண்பிக்காது. ஆகவே இங்கே எப்படி இந்த அடம்பன் கொடியானது ஒன்றோடு ஒன்று இசைந்து அது திரண்டிருக்கின்றதோ, அதே போல் எங்களுடைய கிறிஸ்தவ சபை வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இசைந்திருக்கின்ற வேளையிலே நம்முடைய சபையும் அது ஐக்கியமுள்ள பலமுள்ள ஒரு சபையாக இருக்கு. இல்லை என்றால் பிசாசானவன் அநேக விதமான சோதனைகளை கொண்டு வந்து சபையை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே அது மாறிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே கிறிஸ்துவை நாங்கள் தலையாக கொண்டு சரீரங்களிலே இணைக்கப்பட்டிருக்கின்றதான அவயவங்களாக நாங்கள் இருக்கின்ற வேளையிலே இந்த அவயவமானது ஒன்றோடு ஒன்று இணைந்து தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்குள்ளே இருக்கிறதான போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், சண்டைகள், குரோதங்கள், இது எல்லாமே எங்களுடைய ஐக்கியத்தை அங்கே உடைக்கின்றதாக, பிரிக்கின்றதாக இருக்கு. இதெல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எறிந்தவர்களாக அங்கே அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் ஆகியவற்றை நாங்கள் தரித்து கொள்ளுகின்ற வேளையிலே நாங்களும் அடம்பன் கொடியைப் போல திரண்டு நாங்கள் ஐக்கியமுடையவர்களாக இருந்து உறுதியுடையவர்களாக இருக்கின்ற வேளையிலே பிசாசாலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதமும் எங்களுக்கு அதையே போதிக்கின்றதாக இருக்கின்றது. நாங்கள் சபையிலே அங்கத்தவர்களாக இருக்கின்ற வேளையிலே அந்த சபையிலே நாங்கள் ஒன்றாக ஐக்கியமுடையவர்களாக, ஒருவரோடு ஒருவர் இசைந்தவர்களாக, ஏக சிந்தையுடையவர்களாக இருக்க தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.